சாய் மீடியா செய்திகள். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய், கனி, அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தரமற்ற சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடப்பாக்கம் பாலம் முதல் கோனேரிக்குப்பம் வரையிலான தார் சாலை போடப்பட்டு சரியாக 3 மாதம் தான் ஆகின்றது. ஆனால் சாலைகள் தற்போது அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை தரமற்ற சாலையாக கற்கள் பெயர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் சறுக்கி விழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே துறை அதிகாரிகள் இதனை உடனடியாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் ஒன்றிணைந்து தமிழ் மொழி கண்காட்சியை சிறப்பாக நடத்தினர். நிகழ்ச்சியை துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கி கண்காட்சியை துவக்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் நிம்மி மாணவர்களின் திறன்களை எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் சந்திரசேகரன் வரவேற்புரை வழங்கினார். முனைவர் மோகன்ராஜ் மாணவர்களை வழிநடத்தி கண்காட்சியை ஒருங்கிணைத்தார். கண்காட்சியில் தமிழ், இலக்கியம், பண்பாடு, தமிழர் மருத்துவம், இயற்கைக்கு தமிழர்கள் அளித்த முக்கியத்துவம், பாரம்பரிய விளையாட்டு உபகரணம், தமிழர் கலை, நாணயவியல், தமிழ் புலவர்களின் மாறுவேடம் போன்ற பல கூறுகளை மையமாக வைத்து நடந்தேறின. கண்காட்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஆசிரியர் அருள்ராஜ், சுரேஷ், லிங்கேஸ்வரன் ஆகியோர் மாணவர்களை வழிநடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சோரப்பட்டு அரசு பள்ளியில் நடைபெற்ற அயோடின் குறைபாடு குறித்த விழிப்புணர்வு கோலப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் உப்பு மற்றும் கலர் கோலமாவு பயன்படுத்தி அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்களை கோலமாக வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறை மற்றும் தேசிய அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்டம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு திட்டமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சோரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக அயோடின் குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அயோடின் சத்து குறைபாடு கோளாறுகள் தடுப்பு தினம் என்ற தலைப்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உப்பு மற்றும் கலர் கோல மாவுகளை பயன்படுத்தி அறிவியல் சம்பந்தமான ஓவியங்கள், பழங்கள், காய்கறிகள், மீன் வகைகள், அயோடின் நிறைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டையில் என்ஆர் காங்கிரஸ் நிச்சயம் வெல்லும் என்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உறுதியளித்தார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பேசிய பொழுது ஏழைகளின் கஷ்டங்கள் தெரிந்து நாங்கள் வாழ்ந்ததாகவும் மேலும் குடிநீர், தண்ணீர், கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேலும் மழைக்காலங்களில் தேவையான உதவியையும் தாங்கள் இந்த பகுதியில் செய்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று அவர் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் 2 சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே அவர் வகிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியை பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி கேட்டுக்கொண்டார். கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை 3 வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சியை சேர்ந்த சாதிக் பாஷா இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு தனது வீட்டு வாயில் முன்பு பஜாஜ் ஆட்டோவை நிறுத்தி வைத்துவிட்டு தூங்க சென்றுள்ளார். 11:30 மணியளவில் வெளியில் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தபோது மது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த 3 வாலிபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஆட்டோவை உடைத்துள்ளனர். இதுகுறித்து சாகித் பாட்ஷா கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றுள்ளனர். இதேபோன்று பக்கத்து தெருவான மோர்சார் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் சாதிக் பாஷா கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கோட்டக்குப்பம் போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த முகமது ஆசிப் மற்றும் இவரது நண்பர்களான புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த கிருபா சங்கர் ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியோர் சொத்தை கேட்டு மிரட்டிய திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ். 75 வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடி இடம் புதுச்சேரி நகரப்பகுதியான கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத் தலைவருமான SP சிவக்குமார் 15 ஆண்டுக்கு மேலாக வாடகைக்கு கடை நடத்தி வருகிறார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு மூர்த்தி பால்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கடையை காலி செய்யாமல் ரூபாய் 5 கோடி மதிப்பிற்கு விற்பனை இடத்தை ரூபாய் 2 கோடிக்கு தனது விற்பனை செய்யவும் அதில் ரூபாய் 50 லட்சம் முதலில் கொடுத்தவுடன் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் எனவும் மீதி பணத்தை பல்வேறு தவணைகளாக தருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து
புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.டி. சிவக்குமார் அவரது மனைவி மற்றும் மகன் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பேரணியாக பிரெஞ்சு தூதரகம் செல்ல முயன்ற SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் ரங்கப்பிள்ளை வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநில தலைவர் ராமலிங்கம், வந்தே மாதரம் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் 150 லோகோ மற்றும் ஒற்றுமை ஓட்டத்திற்கான டி-ஷர்ட் மற்றும் தொப்பி ஆகியவற்றை வெளியிட்டு அறிமுகம் செய்தனர். கலை இலக்கிய பெருமன்றத்தின் பிதாமகன் கலைமாமணி ராமன் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. மறைந்த இலக்கிய மன்ற பிதாமகன் கலைமாமணி ராமன் நினைவேந்தல் நிகழ்வு இராதே அறக்கட்டளை சார்பில் வியாழக்கிழமை நடைபெற்றது. ராதே அறக்கட்டளை தலைவர் பேரறிஞர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழ் நெஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தாகூர் கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் ராசன், வலைப்பதிவர் சிரகம் சுகுமார், திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 8வது ஊதியக்குழு வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்கள் நலன்கள் குறித்து குறிப்பிடாத மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும், வரம்பு குறிப்பை திரும்பப் பெறுவதுடன் அதை முறைப்படுத்தி வெளியிடக் கோரியும் புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்த ஒப்புதல் அளித்தது. அரசு இதழிலும் வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு மேற்கண்ட 8வது ஊதியக்குழுவினை வரம்பு குறிப்பில் ஓய்வூதியதாரர்களுடனான நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும், அதில் எந்தவித குறிப்பும் செய்யாமல் மறைமுகமாக ஓய்வூதியதாரர்களுக்கு எதிராக இருப்பதாகவும், இதனால் அந்த வரம்பு குறிப்பை திரும்பப் பெற்று ஓய்வூதியர்களிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் அனைத்து சலுகைகளையும் சமமாக பெறும் வகையில் குறிப்பை மீண்டும் மாற்றி அமைத்து வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி ஓய்வூதிய சங்கத்தினர் 75க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலை, சுதேசி பஞ்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.